இந்த மழை காலத்தில் குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சு கட்டி கொடுத்து விட்டோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அது எச்சி போய் ஜில்லுன்னு இருக்கும், அது சாப்பிடவே பிடிக்காது. டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எல்லா சாப்பாடையும் வலித்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாப்பாடு வந்து செய்ய போகிறோம். வெல்கம் டு ஹார்ஜிஸ் கிச்சன். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியை நல்லா தூண்டுறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை சேர்க்கணும். காரத்துக்கு வந்து 3 வரமிளகாய் இது போல் நல்லா கிள்ளிட்டு சேருங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரட்டும். பொதுவாகவே எந்த ரெசிபிக்குமே வந்து வெங்காயம் நல்லா வதங்க அந்த ரெசிபி வந்து சுவை வந்து அதிகமாக தான் கொடுக்கும் நமக்கு. இப்போது இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இப்போது நம்ம வந்து பூவாக துருகி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட்டு நான் 1 எடுத்திருந்தேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பீட்ரூட் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, 5 நிமிஷம் தான் ஆகும். அதோடைய கலரும் மாறக்கூடாது, ஆல்ரெடி வெந்தும் வரணும். இப்போது நமக்கு வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் செய்கிறப்ப சாதம் கொஞ்சம் குலையாமல் பார்த்துக்கணும். நல்லா உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது சாதத்தை வந்து நம்ம சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பீட்ரூட்டுடைய கலர் வந்து சாதத்தில் ஃபுல்லாக வந்து கோட்டாகணும். இப்போது நமக்கு வந்து நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வருவாங்க. நான் வந்து லஞ்ச் கட்ட போகிறேன் என் பையனுக்கு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹார்ஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.